வெல்கம் டு ஸ்ரீ பரணி கிரியேஷன் பக்தி விடுகதைகள் பகுதி 7. இந்த எபிசோடு முதல் ஒவ்வொரு எபிசோடிலும் 2 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதிலை சொல்லலாம். இந்த வாரம் முருகன் வாரம். பழம் நீ என்று முருகப்பெருமானிடம் கூறிய தமிழ் மூதாட்டி யார்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை சொல்லுங்க பார்க்கலாமா? உங்களுக்கு ஜஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த 10 செகண்ட்ஸில் யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, சரியான பதில் ஔவையார். ஔவையார் என்பது தான் சரியான பதில். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்ததால் முருகனுக்கு கிடைத்த திருப்பெயர் என்ன? இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாமா? இந்த கொஷின் எல்லாருக்கும் தெரியும். என்ன பேர் கிடச்சிருக்குன்றது தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். பட் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்புகிறேன். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைம் போயிட்டே இருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வேறு வழி இல்லை, ஆன்சர் டைம் ஆகிடுச்சு. ஸோ பதில் அப்படின்னா சுவாமிநாதன் அப்படின்னு தான் அவருக்கு திருப்பெயரை கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த 2 கொஷின் யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு கொஷின் கண்டுபிடிச்சிருக்கனால கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீ பரணி கிரியேஷன் பக்தி விடுகதைகள் பகுதி 8. இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வாரம் முருகர் வாரத்தில் கேட்க போகிற 2வது எபிசோட், அதாவது 8th எபிசோட், சூரசம்ஹாரம் எந்த திருத்தலத்தில் நடைபெற்றதாக நம்பப்படுகின்றது? இந்த கேள்விக்கு 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னா, அதாவது 10 செகண்ட் போயிட்டுருக்கு. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? திருச்செந்தூர் தான் சரியான பதில். அடுத்த கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சூரபத்மனின் சகோதரர்களின் பெயர்கள் என்ன? சூரபத்மனோட சகோதரர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் போயிட்டே இருக்குது. ஓகே, பதில் என்னென்னா சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெல்கம் டு ஸ்ரீ பரணி கிரியேஷன் பக்தி விடுகதைகள் பகுதி 9. இந்த வாரம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகர் வாரம். முருகப்பெருமானின் மனைவிகள் யார்? இந்த கேள்விக்கு யாருக்கும் நல்லா தெரியும். 10 செகண்ட்ஸில் ஆன்சர்ஸை கெஸ் பண்ணும். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள். முருகர் வாரத்தில் கேட்குற 3வது கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கும். போக போக உங்களுக்கே பிடிக்கும். டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 செகண்ட்ஸில் கரெக்டான ஆன்சர்ஸ் சொல்லணும். டைம் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிச்சு டைம். வள்ளி மற்றும் தேவயானை. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, வள்ளியை மணப்பதற்காக விநாயகர் எந்த உருவம் எடுத்தார்? தம்பி முருகருக்கு உதவுவதற்காக வள்ளியை மணப்பதற்காக முருகர் கேட்டிருக்காரு. ஸோ என்ன உருவம்? டைம் போயிடுச்சு, முடிய போகுது டைம். என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். ஓகே, பதில் காட்டு யானை. பதில் என்னென்னா, காட்டு யானையாக தான் உருவம் எடுத்து வந்தார். வள்ளியை மிரட்டினார், அப்புறம் தடுத்தார். ஓகேவா? வீடியோக்குள்ள முடிஞ்சு. ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ பரணி கிரியேஷன். நான் உங்கள் ஸ்ரீ பரணி. பக்தி விடுகதைகள் பகுதி 10. இந்த வீடியோவில் பார்க்கலாமா? முருகப்பெருமானின் தந்தை யார்? கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுங்க. கொடுக்கறது 10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்ட்ஸ்லையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர்ஸை எங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு எப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி,
டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 3 தான் இருக்குது. 2 தான். 1. ஆன்சர் சிவபெருமான். இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே. முத்தை தரு பத்தி திருநகை என்று தொடங்கும் திருப்புகழை ஏற்றவர் யார்? சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கும், நம்ம முத்தை திரு பத்தி திருநகை. அது ஓகே. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நானே சொல்லிவிடுவேன். ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, அருணகிரிநாதர் தான் இதை எழுதியிருக்காரு, இயற்றினவர். ஸோ ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவன் சொல்லுங்கள். வெல்கம் டு ஸ்ரீபரணி கிரியேஷன். ஸ்ரீபரணி கிரியேஷன் வழங்கும் பக்தி விடுகதைகள் பகுதி 11. இந்த வீடியோவில் 2 கேள்விகள் கேட்கப்படும். பதில் சொல்லுங்கள். இந்த வாரம் முருகர் வாரத்தில் முதல் கேள்வி, அறுபடை வீடுகளில் கடைசி படை வீதி எது? முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடைசி படை வீடு எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் டைம் போயிடுச்சு. இதுக்கே 4 செகண்ட் போயிடுச்சு. பதில் என்னென்னா பழமுதிர்ச்சோலை தான் கரெக்டான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். முருகபெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்த காரணம் என்ன? இந்த கொஷின் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஓகே, டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பதில் என்னென்னு பார்ப்போமா? பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்ம விளக்க முடியாததால். ஓகேவா, இதுதான் சரியான பதில். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வெல்கம் டு ஸ்ரீபரணி கிரியேஷன். ஸ்ரீபரணி கிரியேஷன் வழங்கும் பக்தி விடுகதைகள் பகுதி 12. முருகர் வாரத்தோட கடைசி வாரம். இந்த வாரம் முருகர் வாரம். இறுதி கேள்விகள். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மலர் எது? முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் எது கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீபரணி கிருஷ்ணனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். முருகரை பிடிக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் ஓம் சரவண பவன் டைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்லையும். ஓகே, சரியான பதில் செவ்வரளி மலர். செவ்வரளி மலரை தான் முருகருக்கு பிடிக்கும், செவ்வரளி. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, முருகப்பெருமானை பற்றிய மிகப்பெரிய புராண நூல் எது? முருகப்பெருமானை பற்றிய மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி. ஓகே, டைம் போயிட்டுருக்கு, முடிய போகுது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, கரெக்ட் ஆன்சர் கந்தபுராணம் தான் சரியான பதில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீபரணி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸை.